ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 டீம் வந்து பிரைஸ் என்ட்ரு ஆயிருக்குங்க. அதில் 2 டீம் வந்து இப்போ ஆடுதுங்க. என்னென்ன டீம்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் பாலை போட வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸுங்க. மொதல் பால் சிக்ஸுங்க. எம்பி பிரதர்ஸும் ரைடர்ஸும் ஆடிட்டு இருக்காங்க. எம்பி பிரதர்ஸும் ரைடர்ஸும் ஆடிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பால் லாட்டு போட்டு ஆடிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் 6, ரெண்டாவது பால் 1 ரன்னுங்க. தரத்து ஸ்ட்ரைக்கு வந்துட்டாருங்க. போலர் நேம் என்ன ப்ரோ? ஜனா போலிங் போடுறாருங்க. 3வது பால் போடுறாருங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் 3வது பால் 1 ரன்னு நினைக்கிறேன். அன்பு திரும்ப ஸ்ட்ரைக்கு வந்துட்டாருங்க. அன்பு தான் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சவரு. 4வது பால் பால் ரைட்டு. ஷாட்டுங்க. கேட்சா அவுட்டுங்க. விக்கெட்டுங்க. அன்பு விக்கெட்டுங்க. 6 அடிச்ச அன்பு அவுட்டு. இங்க இருக்காருங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் 1 பால். பேட்டு தாங்க. 1 ரன்னுங்க. பாத்தீங்கன்னா போன மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்தாருங்க ஒரே ஓவர்ல. அந்த போலர் தாங்க போல் பண்றாரு கவி பாரதிங்க. அதை எதிர்கொள்றாரு அஜித். மாசா ஓவர் போட்டிருந்தாருங்க போன மேட்ச். டாட் பாலுங்க. டாட் பால். 2வது ஓவர் செகண்ட் பால். அவுட். கவி பாரதி தன்னோட 3வது பாலை போட வராருங்க. பிரவீன் இறங்கி இருக்காருங்க. நான் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. ஸ்ட்ரைக்ல சரத்து இருக்காருங்க. 3வது பால் ஷாட்டுங்க. அது சிக்ஸுங்க. சரியான ஷாட்டுங்க. 6 போயிருக்குங்க. 4th பாலுங்க. 2வது ஓவர் 4th பால் ஷாட்டுங்க. கேட்சா அவுட்டுங்க. அவுட் ஆகி போறாருங்க சரத்து. கவி பாரதி மீண்டும் தொடங்குறாருங்க தன்னோட விக்கெட் கணக்க. நெக்ஸ்ட் ஜான் இறங்கி இருக்காருங்க. கவி பாரதி ஓவர் போடுறாரு. ஜான் இறங்கி இருக்காரு. 5வது பால் செகண்ட் ஓவர் லாஸ்ட் 2 பாலுங்க. வைட். 5th பாலுங்க. 2வது ஓவர் டாட்டுங்க. டாட். ஸ்டோன் பால் கவி போடுறாருங்க. பால் வைடா? வைடு வைடு. லாஸ்ட் 1 பால் ரீபாலுங்க. லாஸ்ட் 1 பாலுங்க. உல்டாஸ்ங்க. சிங்கிள் தான் நினைக்கிறேன். அவுட்டுங்க. க்ளீன் அவுட்டுங்க. ஜான் அவுட் ஆயிட்டு போறாருங்க. பிரவீன் ஆடிட்டு இருக்காருங்க. ஜெகன் போடுறாருங்க. ஃபர்ஸ்ட் பால் வைடுங்க. இங்க ஓவர் போடுறாருங்க. ஃபர்ஸ்ட் பால் ரீபாலுங்க. ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுங்க. என்ன சிங்கிளா? 1 ரன் தாங்க. ஸ்ட்ரைக்ல ஹரிஷ் இருக்காரு. தங்கம் ஓவர் போட்டுட்டு இருக்காரு. பால் டாட்டுங்க. ஹரிஷ் அவுட். ரீபாலுங்க. பால் வைடு. பட் ஆனா ஒரு விக்கெட்டுங்க. ஸ்ட்ரைக் மாதிரி இருக்கு. ஷாட்டுங்க. 1 ரன் தானா? மிஸ்ஃபீல்டுங்க. 2 ரன் ஓடி இருக்கு. மிஸ்ஃபீல்டுங்க. 3வது ரன் ஓடுவாங்களா?
மற்றும் ஒரு முறை சுழி தடுமாற்றம். 3 ரன்னுங்க. 3 ஓட்டங்கள். விக்கெட். இறுதி 3 பந்துகள். முதல் பாதியில் இறுதி 3 பந்துகள். போடுங்க போடுங்க ப்ரோ. தங்கம் போடுறாருங்க. நல்ல பால். மிகவும் நேர்த்தியாக ஆல்போஸில் அடிக்கப்பட்ட பந்து. ஒரு ரன் தானா? இல்லை, ஒண்ணுதான். ஏபிடிபி என்று செல்லமாக. லாஸ்ட் 2 பாலுங்க. என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஷாட்டுங்க அது. அது 6ங்க. அது பால் அவுட்டுங்க. வெளில போயிடுச்சுங்க பால். 6 ஓட்டங்கள். சரியான ஷாட்டுங்க. பிரவீன் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காருங்க டீமுக்காக. லாஸ்ட் 1 பாலுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லாஸ்ட் 1 பால். மிக நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து. சூப்பர் பாலுங்க. லெக் பைங்க. லெக் பைங்களா? ஸ்கோர் என்னப்பா? எம்பி பிரதர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 31 ரன் அடிச்சிருக்காங்க 18 பாலுக்கு. ரைடர்ஸ் வந்து அதே 18 பாலுக்கு 32 அடிச்சா வின்னுங்க. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இளவரசன் பேட்டிங்ல இருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால் கேட்ச் மிஸ்ஸுங்க. 4ங்க. 4 ரன்களை அவரது அணிக்காக சேர்த்துள்ளார். 4. ஏபிடிபி இளவரசன் 4 அடிச்சிருக்காருங்க ஃபர்ஸ்ட் பால். செகண்ட் பாலுங்க. கேட்சா? இல்ல 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 இல்ல, சிங்கிள் தான் நினைக்கிறேன். 1 ஓட்டங்கள் மட்டுமே. ராஜ் பேட்டிங். டாட்ங்க. மிகவும் அற்புதமாக 4 4 4 4 4 4 4. லாஸ்ட் 1 பால். ஷாட்டுங்க. 4ங்க. 4ங்க. லாஸ்ட் 1 பாலுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் சாரி செகண்ட் ஆஃப். மிக நேர்த்தியாக 1 ரன்னுங்க. போடப்பட்ட பந்து. 1 ஓட்டங்கள் மட்டுமே. அங்கு ஒரு சிறந்த கலப்பலி. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். கேட்சா? அவுட்டுங்க. அவுட்டுங்க. ராஜ் அவுட் ஆயிட்டு வெளில போறாருங்க. 11 பாலுக்கு 18 அடிக்கணுங்க ரைடர்ஸ். பயங்கர இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு மேட்ச். 18 ரன்கள் அடித்தால் வெற்றி பெறலாம் ரைடர்ஸ் அணியினர். இளவரசன் பிரசாந்த் இறங்கி இருக்காருங்க. செகண்ட் ஓவர் செகண்ட் பாலுங்க. இன்னும் 18 அடிச்சா வின்னுங்க. 11 பாலுக்கு கேட்ச்னு நினைக்கிறேங்க. கேட்ச் மிஸ்ஸுங்க. கேட்ச் மிஸ்ஸுங்க. மூணாவது பால் 6ங்க. 4 4 4 4 4ங்க. 4ங்க 4ங்க. ஏபிடிபி 9வது பால். மிக அற்புதமாக தடுப்பாட்ட முறையில் ஆடப்பட்டது. ரன்கள் என்ற வாய்ப்பில்லை. இப்பிடம் தஞ்சம் புகுந்தது. லாஸ்ட் 2 பாலுங்க இந்த ஓவரோட. ஷாட்டுங்க. அது 6ங்க. அது 6ங்க. தூக்கி வெளில கடைச்சாருங்க. மறு உருவம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். சரியான 6ங்க. 7 பந்திற்கு 7 ஓட்டங்கள் அடிக்க வேண்டும். 7 பாலுக்கு 7 அடிக்கணுங்க. சரியான பாலுங்க. நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து. ரன்கள் என்ற வாய்ப்பில்லை. அத்துடன் அந்த ஓவர் நிறைவு பெற்ற நிலையில் இன்பு ஓவர் போடுறாருங்க. 6க்கு 7 அடிக்கணுங்க. மிக அற்புதமாக என்னதுங்க? அடிக்கப்பட்டது. 1 ரன். 1 ஓட்டங்கள். 5 பாலுக்கு 6 அடிக்கணுங்க. 5 பாலுக்கு 6 அடிக்கணுங்க. அன்பு ஓவர் போடுறாருங்க. 6 ஓட்டங்கள். ஷாட். கேட்சா? கேட்ச்ங்க. அவுட்டுங்க. இந்த ஃபீல்டர் சரத் மூலம் அவுட். 4 பாலுக்கு 5 அடிக்கணுங்க. சாரி 6 அடிக்கணுங்க. என்ன இறங்கி இருக்காருங்க. அவுட்டுங்க. அவுட்டுங்க. 3 பாலுக்கு 6 அடிக்கணுங்க. அன்பு ஓவர் போட்டுட்டு இருக்காருங்க. ஷாட்டுங்க. கேட்ச்னு நினைக்கிறேன். அவுட்டுங்க. ஆர்டிக்கு விக்கெட் எடுத்துட்டு இருக்காருங்க அவரு. கவி பாரதி ஆடுறாருங்க. 2க்கு 6ங்க. டாட்டுங்க பால். லாஸ்ட் 1 பாலுங்க. 1 பாலுக்கு 6 அடிச்சா வின்னு. இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை.
மிக நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து அன்பு அவர்களால் சூப்பருங்க. ரன்கள் எதுவும் பெற வாய்ப்பில்லை. அத்துடன் அந்த வீரர்கள் வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு விழா கோயின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.